ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு அச்சீவர்ஸ் எஜுகேஷனல் அகாடமி. ஸோ இந்த வீடியோவில் நம்ம தமிழ் சுருக்கெழுத்து அத்தியாயம் 3 பார்க்க போகிறோம். அத்தியாயம் 3 என்னன்னா இடைப்படும் உயிர்களும் எழுதும் இடமும். நம்ம போன அத்தியாயத்திலே பார்த்துருப்போம். எழுதும் ஒரு உயிர்க்குறி வந்து எழுதும் இடம் அப்படின்ட்டு, ஒரு உயிர்க்குறி எழுதும் இடம் அப்படின்ட்டு ஒரு ஸ்ட்ரோக்கில் ஆரம்பிக்கிற இடத்துல எழுதுனா முதல் இடம், நடுவில் 2ஆம் இடம், 3ஆவது இடம். அதே மாதிரி இது வந்து பின்பக்கம், அதாவது ஸ்ட்ரோக்குக்கு பின்பக்கம், அதாவது ரைட் சைடு அப்படின்ட்டு இருக்கும். முன்பக்கம் 1 2 3 தேர்ட் பிளேஸ். ஸோ இந்த மாதிரி பார்த்துருப்போம். நம்ம இப்போ போன சாப்டர்லலாம் பின்பக்கம் மட்டும் தான் பார்த்துருப்போம். இந்த சாப்டர்லேருந்து இந்த முன்பக்கம் எதுக்காக நம்ம வந்து எழுதுகிறோம் அப்படின்றத பார்க்க போகிறோம். ஸோ நம்ம ஸ்ட்ரெயிட்டாகவே இந்த ரூலுக்கு போயிடலாம். 2 கோடுகளிடையே வரும் முதல் இடத்து 2ஆம் இடத்து உயிர்க்குறிகள் முதலில் வரும் கோட்டுக்கு பின்னால் போடட்டும். இது நமக்கு தெரிஞ்சது இல்லைங்களா? இப்போ ஒரு 2 மெய்க்குறி இருக்குது. இப்போ காடு அப்படின்னு வந்திருக்காங்க, போட்டிருக்காங்க அப்படின்னா காடுன்றது முதல் இடத்துல ஆரம்பிப்போம். காடு. ஸோ இந்த மாதிரி ஸ்ட்ரோக் வைப்போம், அப்படி வைப்பாங்க இல்லைங்களா? ஸோ அடுத்து வந்து இப்போ கேடு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கேடு கேடு. இது வந்து முதல் இடம், இது 2ஆம் இடம், இது வந்து 3ஆம் இடம் இல்லைங்களா? இந்த முதல் இடமும் 2ஆம் இடமும் அந்த ஃபஸ்ட்டு ஸ்ட்ரோக்குக்கு அதுக்கு உண்டான இடத்துலையே வச்சுருவோம். தென் வந்து அடுத்தது படிங்களேன். 3ஆம் இடத்து உயிர்க்குறிகள் வந்தால் அவற்றை வாகுவாக குறிக்க 2ஆவது கோட்டின் முன்னே 3ஆம் இடத்தில் போடப்படும். ஸோ இப்போ அதுவே நம்ம கூடு அப்படின்னு எடுத்துக்குவோமே. இப்போ கூடு. ஸோ நம்ம இது முதல் இடம், இது 2ஆம் இடம், இது 3ஆம் இடம் இல்லைங்களா? 3ஆம் இடத்துல தான் இங்கே ஒரு அடுத்த ஸ்ட்ரோக்குக்கான ஜாயிண்ட் வருது. அப்படிங்கும்போது இந்த மாதிரி இடத்துல அந்த 3ஆம் இடத்துல வைக்கக்கூடிய ஸ்ட்ரோக்கை அதுக்கு அடுத்த ஸ்ட்ரோக்கான இந்த ஸ்ட்ரோக்கோட முன்புறம் 3ஆவது இடத்துல வைக்கலாம் அப்படின்றாங்க. கூடு. ஸோ இங்கே வந்து நல்லா கவனிங்க. அதாவது இப்போ கூடு அப்படின்றது இந்த இடத்துல நம்ம ஸ்ட்ரோக் வைக்க முடியாது. வச்சாலும் நமக்கு தெரியாது, சில சமயம் கன்ஃபியூஸ் ஆயிரும். அப்படிங்கிற பட்சத்தில் அடுத்த ஸ்ட்ரோக்கோட முன்புறம் வைக்கலாம். அதாவது இந்த இடத்துல 3ஆவது இடத்துல வைக்கக்கூடிய ஸ்ட்ரோக்கை அடுத்த ஸ்ட்ரோக்கோட முன்புறம் 3ஆவது இடத்துல வைக்கணும். சப்போஸ் இந்த இடத்துல 2ஆம் இடத்துல வைக்க வேண்டிய ஸ்ட்ரோக்கை எங்கே வைக்கணும் அப்படின்னா அடுத்த ஸ்ட்ரோக்கோட 2ஆம் இடத்துல தான் வைக்கணும். 3ஆம் இடத்துல வைக்க வேண்டியது 3ஆம் இடத்துல வைக்கணும், 2ஆம் இடத்துல வைக்க வேண்டியது 2ஆம் இடத்துல தான் வைக்கணும். அடுத்து டூக்கு உண்டான ஸ்ட்ரோக்கு டாவோட பின்புறம் டூ, கூடு. இப்போ அடுத்து பாருங்களேன், வீடு. இந்த பக்கம் தான் வரணும் வீடு. ஏன் இங்கே இதுதான் வந்து கன்ஃபியூஸ் ஆகும்னு சொன்னீங்க. இங்கே வந்து இடம் இருக்கே, இங்கே வைக்கலாமா அப்படின்னு கேட்டால் வைக்கக்கூடாது. பிகாஸ் நம்ம ரூல்ஸ் என்னமோ இந்த மாதிரி வாக்குவாக எழுதுறதுக்கு 2ஆவது கோட்டின் முன்னே 3ஆம் இடத்தில் போடணும். அடுத்த கோட்டுக்கு முன்னாடி தான் வந்து 3ஆவது ஸ்ட்ரோக் போடுவோம். பெரும்பாலும் வந்து இ உ இதுதான் வந்து அடுத்த ஸ்ட்ரோக்கோட 3ஆவது இடத்துல போடுவோம். சில சமயம் 2ஆவது இடத்துலையே வந்து உயிர்க்குறிகள் வைப்போம். அது வந்து என்னென்ன பின்னாடி வந்து நம்ம பார்க்கும்போது உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இங்கே சில எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா? இப்போ டா ஸ்ட்ரோக் இருக்குது. அடுத்து வந்து டாக்கு முதல் இடத்தை அப்படியே வச்சுட்டாங்க, 2ஆம் இடம் அப்படியே இருக்குது. 3ஆம் இடம் பாருங்கள், அடுத்த கா ஸ்ட்ரோக்கோட முன்புறம். காக்கு நமக்கு தெரியும், மேலே வந்து முன்புறம், கீழ் தான் வந்து பின்புறம். ஸோ முன்புறம் 3ஆம் இடத்துல வச்சுருக்காங்க. அடுத்து கா, அதே மாதிரி முதல் இடம் 2ஆம் இடம், 3ஆவது இடம் எங்கே வச்சுருக்காங்க? அடுத்த ஸ்ட்ரோக்கான பாவுக்கு முன்புறம் 3ஆவது இடத்துல வச்சுருக்காங்க. ஸோ அதே மாதிரி தான் இதுவும். இது பாருங்கம்மா, முதலிடம் 2ஆம் இடம், 3ஆவது இடத்துல இந்த ஜாயிண்ட் வர்றதுனால அடுத்த ஸ்ட்ரோக்கான காவுக்கு முன்புறம் 3ஆம் இடத்துல வச்சுருக்கிறாங்க. அடுத்து இப்போ பாருங்களேன், கீழே இந்த 4 வார்த்தை கொடுத்துருக்காங்க. தொடர்ச்சொல்லை பொறுத்தவரை பொதுவாக சொல்லின் உயிர்க்குறிகள் தனித்தனியே படும். அதாவது மேலே இருக்கிற கண்டிஷன்லேருந்து இந்த 4 வார்த்தை மட்டும் எக்ஸப்ஷன்ஸ். ஸோ இது நம்ம பெரும்பாலும் யூஸ் பண்ண மாட்டோம். இந்த ஆட்சி மொழி அப்படின்றத மட்டும் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ இது மட்டும் கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்து பாருங்கள், எழுதும் இடம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். உயிர்க்குறிகளை போடுவதற்கு 3 இடங்கள் இருப்பது போலவே வார்த்தைகளின் குறித்தொடரை எழுதுவதற்கும் 3 நிலைகள் உள்ளன. அதாவது நம்ம உயிர்க்குறி போடுறதுக்கு 3 இடம் சொல்லுவோம் இல்லைங்களா? முதல் இடம், 2ஆவது இடம், 3ஆவது இடம். அது மாதிரி வார்த்தைகளை ஆரம்பிக்கிறதுக்கும் நம்ம 3 இடம் சொல்கிறாங்க. அது என்னென்னு பார்ப்போம் வாங்க. ஃபஸ்ட்டு பாருங்கள், ஒரு வார்த்தையின் முதலில் வரும் உயிரொலி முதல் இடத்ததனால் குறித்தொடர் முதல்நிலையில் எழுதப்படும். முதல்நிலை வந்து நம்ம எதுக்கு கொடுப்போம்? ஆ அண்டு ஆ ரெண்டுக்கும் வந்து கொடுப்போம். ஸோ நம்ம ஒரு வார்த்தை வந்து இந்த உயிரொலியில் வந்து ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னா அதை வந்து நம்ம முதல் இடத்துல எழுதணும். முதல் இடம் அப்படின்றது கோட்டுக்கு மேலே. நல்லா நம்ம புரிஞ்சுக்கோங்க. முதல் இடம் எப்போவுமே கோடை வந்து தொடக்கூடாது, கோட்டுக்கு மேலேயே முடிஞ்சிடணும். இப்போ எக்ஸாம்பிள் பாருங்களேன், பாம்புன்றது இப்போ ப்ளஸ் ஆ. ஸோ நம்ம உயிரொலி வந்து ஆ வந்துருக்குங்களா? அப்போ வந்து முதல் இடத்துல இருக்கணும். அப்போ பாம்பு முதல் இடத்துல கோடத்தோடல பார்த்தீங்களா? கோட்டுக்கு மேலேயே முடிச்சிருக்கணும். அடுத்து பாருங்கள், காதுன்றது இக்கு ப்ளஸ் ஆ. அப்போ அதுவும் முதல் இடத்துல தான் வரணும். காது
கோட்டை தொடக்கூடாது. முதலிடம் அப்படின்றது கோட்டை தொடக்கூடாது. அடுத்து பாருங்க, ஒரு வார்த்தையின் முதலில் வரும் உயிரொலி 2ஆம் இடத்ததனால் குறித்தொடர் 2ஆம் நிலையில் எழுதப்படும். ஸோ மேலே சொன்ன மாதிரியே தான். இப்போ முதலிடம் அப்படின்றதுனால வந்து மேலே கோட்டுக்கு மேலே எழுதணும். இப்போ 2ஆம் இடம் 2ஆம் இடத்துல என்னென்ன வரும்? ஏ ஏ அண்ட் வந்து ஓ ஓ. இந்த மாதிரி இந்த உயிரொலிகளில் வந்து ஆரம்பிக்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து நம்ம 2ஆம் இடத்துல எழுதுவோம். இப்போ இதில் பாருங்களேன், போக அப்படின்ட்டு இருக்கு. ஸோ போக இப்போ ப்ளஸ் ஓன்றது நமக்கு 2ஆம் இடம். அப்போ அந்த கோடு ஒட்டணும். போகுக்கு உண்டான உயிர்க்குறி நம்ம வச்சிடறோம். இப்போ கொடி பாருங்களேன், கொடி வந்து டி ஸ்டோக்கு தான் வந்து நம்ம கோட்டை ஒட்டியிருக்கு அப்படின்ட்டு கேட்கலாம். பிகாஸ் நம்ம வந்து கா அப்படின்றது படுக்கை கோடுகள். கா, நா, மா இதெல்லாம் வந்து படுக்கை கோடுகள். படுக்கை கோடுகளுக்கு வந்து நம்ம நிலை தர முடியாது. நிலை அப்படின்றது முதல் நிலை, 2ஆம் நிலை, 3ஆம் நிலை. இது நம்ம போன சாப்டர்லேயே பார்த்துருப்போம். ஸோ படுக்கை கோடுகளுக்கு வந்து நம்ம நிலை தர முடியாது. இப்போ போ அப்படின்றது பான்றது கீழ் நோக்கிய கோடு. இதுக்கு வந்து நம்ம நிலை தரலாம். இப்போ போ அப்படின்றதுனால நமக்கு 2ஆம் நிலை. இதே பா இருந்துச்சு அப்படின்னா முதல் நிலை கொடுத்துருப்போம். பூ இருந்துச்சு அப்படின்னா 3ஆம் நிலை கொடுத்துருப்போம். அது மாதிரி படுக்கை கோடுகளுக்கு வந்து நிலை தர முடியாது. அப்படிங்கும்போது என்ன பண்ணுவோம்? படுக்கை கோடுகளுக்கு அடுத்து வர்ற வார்த்தைக்கு தான் இதோட நிலையை தூக்கி கொடுப்போம். இப்போ படுக்கை கோடுகளுக்கு உண்டான நிலையை வந்து அடுத்த ஸ்டோக்குக்கு அந்த நிலையை கொடுப்போம். இப்போ கொடி அப்படின்றது இக்கு ப்ளஸ் ஓ அப்படின்றது 2ஆம் இடம். அப்போ இந்த 2ஆம் இடத்தை எதுக்கு கொடுக்கணும்? இந்த டிக்கு கொடுக்கணும். அப்போ என்ன இதனால என்ன அர்த்தம் அப்படின்னா, இந்த டி வந்து நமக்கு கோட்டை தொடணும் அப்படின்றது அர்த்தம். இப்போ இங்கே பாருங்கள், கொடி. ஸோ அந்த மாதிரி. அடுத்து பாருங்கள், கேலி ஒன்றும் பிரச்சனை இல்லை. பிகாஸ் லீ வந்து நமக்கு மேல் நோக்கி தான் போடுவோம். அதனால வந்து நமக்கு கேலி ஒன்றும் பிரச்சனை இல்லை. கேலி. அடுத்து பொலி வந்து இப்போ இந்த லீ வந்து கோட்டுக்கு கீழே போகுதே அப்படின்னா நமக்கு அது மேட்டர் இல்லை. நம்ம வந்து இந்த போவுக்கு தான் நம்ம வந்து நிலை கொடுக்கணும். ஸோ போ வந்து 2ஆம் நிலை கொடுத்துட்டோம். லீ வந்து கீழே போகுது, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. அடுத்து பாருங்கள், ஒரு வார்த்தையின் முதலில் வரும் உயிரொலி 3ஆம் இடத்ததனால் குறித்தொடர் 3ஆம் நிலையில் எழுதப்படும். இப்போ 3ஆம் இடம் அப்படின்னா நம்ம கீழே, கோட்டுக்கு கீழே. இப்போ பாருங்கள், உந்துன்றது நம்ம முன்னாடி படிச்சிருப்போம். உயிர்க்குறி வந்து நம்ம உயிர்க்குறி எப்போவுமே நிலை கிடையாது. தென் வந்து இந்து வந்து நமக்கு படுக்கை கூட. ஸோ அதுக்கும் நம்ம நிலை தர முடியாது. அப்போ நிலை எதுக்கு தான் கொடுக்கணும்? தூவுக்கு தான் கொடுக்கணும். அப்போ ஊல ஆரம்பிக்குது அப்படின்னா 3ஆம் நிலை. இப்போ தூ வந்து கோட்டுக்கு கீழே போகணும் அப்படின்றது. இப்போ உந்து. இப்போ ஊடல். இப்போ வந்து ஊக்கு நம்ம வந்து நிலை கொடுக்க முடியாது. அதோட நிலை தூக்கி டாக்கு கொடுக்கணும். டான்றது நேர்கோடுங்களா? அப்போ நமக்கு 3ஆம் நிலைக்கு போகலாம். ஊடல். இப்போ கூடு பாருங்கள், கூடு தான் நம்ம முன்னாடி எக்ஸாம்பிள் சொன்னோம். ஸோ இங்கே வந்து 3ஆவது ஸ்டோக் வந்து 3ஆவது பிளேஸில் ஸ்டோக் வைக்க முடியாது. அதனால டூக்கு 3ஆவது பகுதியில் முன்பக்கம் வைக்கிறோம், கூடு. இப்போ பாருங்கள், நீர் எப்படி எழுதியிருக்காங்க? நீர். இப்போ நம்ம 3ஆவது நான் வந்து படுக்கை கோடுன்னு சொன்னீங்க. ஸோ இப்போ வந்து அடுத்த ஸ்டோக்கு தான் வந்து கீழே தானே வரணும் அப்படின்னு கேட்கலாம். அப்படி இல்லை, உங்களுக்கு வந்து இந்த கோடு வந்து கிராஸ் ஆகணும். அதாவது எய்தர் இது மேலேருந்து கீழே வரலாம், இல்லை கீழேருந்து மேலே போகலாம். ஸோ நம்ம எழுதுறதுக்கு எந்த வாட்டம் வருதோ அந்த மாதிரி தான் வந்து நம்ம எழுதுவோம். இப்போ நீங்கள் நீர் அப்படின்றது நம்ம படுக்கை கோடுகள் மேலே தான் இருக்கணுன்ற ஒரு அசம்ஷன் இருக்கக்கூடாது. பிகாஸ் நீங்கள் இப்படி இருந்தீங்க அப்படின்னா இப்படி போயிடும். இது வந்து தப்பு. இது வந்து நார் அல்லது நாறு அந்த மாதிரி வந்துடும். இது நீர் அப்படின்றோம். இப்போ இன்னொரு ஆறு பார்த்தோம் இல்லைங்களா? அதாவது படுக்கை வசமான ஆறு, கீழ் நோக்கிய ஆறு. இதுவுமே நம்ம யூஸ் பண்ணுவோம். அது எந்த மாதிரி வார்த்தைக்கு யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, இப்போது நீர், அதாவது இந்த மாதிரி இர்ரில் முடியும் போது வந்து இந்த கீழ் நோக்கி இர் வந்து யூஸ் பண்ணுவோம். அப்போ வந்து நான் வந்து மேலே வந்துடும், இர் வந்து கீழே வந்துடும். இது எதுக்கெல்லாம் இந்த மேல் நோக்கிய ரா, எதுக்கெல்லாம் இந்த மாதிரி கீழ் நோக்கிய ரா அப்படின்றது பின்னாடி ஒரு அத்தியாயம் தனியாகவே இருக்குது. அப்போ வரும்போது நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இப்போ மேலே சொன்ன கண்டிஷன்லேருந்து நமக்கு படுக்கை கோடுகள், அதாவது படுக்கை கோடுகள்லேயே காவுக்கு மட்டும் நமக்கு சில எக்ஸப்ஷன்ஸ் கொடுக்குறாங்க. காவுக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, முதலில் வரும் உயிரொலி முதல் இடத்ததனால் முதல் நிலையிலும் 2ஆம் 3ஆம் இடத்ததனால் 2ஆம் நிலையிலுமே எழுதப்படும். ஒன்றும் இல்லைங்க, காவுக்கு மட்டும் இக்கு ப்ளஸ் ஆ அப்படின்னு வரும்போது நம்ம ஃபஸ்ட்டு முதல் நிலையில் எழுதுவோம். இப்போ எக்ஸாம்பிள் கனி. இப்போ 2ஆம் நிலை பாருங்களேன், 2ஆம் நிலைக்கும் 3ஆம் நிலைக்கும் இந்த காவுக்கு மட்டும் நம்ம கோட்டு மேலே, அதாவது 2ஆம் நிலையிலேயே எழுதிக்கலாம் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. இப்போ இது ரெண்டுமே பாருங்களேன், கோழி, கிளி ரெண்டுமே வந்து நம்ம 2ஆம் நிலையிலே எழுதுகிறோம். அப்படிங்கும்போது உங்களுக்கு எப்படி அது வந்து கோழியா கிளியா அப்படின்னு டிஃப்ரென்ஸ் தெரியும். ஸோ அங்கே தான் நம்ம வந்து இந்த உயிர்க்குறி ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு உயிர்க்குறி நம்ம உயிர்க்குறி வைக்கலைன்னா அது கோழியா கிளியான்னு வந்து கண்டுபிடிக்க முடியாது.
ஒண்ணு மாத்தி வச்சீங்கனாலும் அந்த வார்த்தையோட அர்த்தமே வந்து மாறி போயிரும். ஸோ உயிர்க்குறி வைக்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது பார்த்துக்கங்க. அடுத்து பயிற்சி 8. பயிற்சி 8 வந்து நல்லா பிராக்டிஸ் பண்ணிக்கங்க. இந்த இப்போ நம்ம இதுவரைக்கும் பார்த்தோம் இல்லைங்களா? குறுக்கு கோடு, இந்த 3ஆம் இடத்துல வைக்கிறது. ஸோ அத பேஸ் பண்ணி தான் வந்து பயிற்சி 8 குடுத்துருக்காங்க. இத நல்லா பிராக்டிஸ் பண்ணிக்கங்க. இது ஒரு வாட்டி வந்து நீங்க இந்த ஸ்ட்ரோக்க பார்த்து ரஃப்பா வந்து டிரான்ஸ்கிரைப் பண்ணிட்டு, அத கரெக்ஷன் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் நீங்க வந்து ஹோம் ஒர்க் பண்ணுங்க. அடுத்து பாருங்க, தனிக்குறி சொற்கள். தனிக்குறி சொற்கள்னா என்ன? இனிமேல் ஒரு சாப்டர்லயும் இந்த மாரி தனிக்குறி சொற்கள் வந்து பார்ப்போம். தனிக்குறி சொற்கள் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது பேர்லயே இருக்குங்க இல்லைங்களா? அதாவது தனிக்குறி சொற்கள். அதாவது அடிக்கடி வரக்கூடிய வார்த்தைகள ஒரே ஸ்ட்ரோக் போட்டு தான் ஒரே ஸ்ட்ரோக்கு அது வந்து ஒரு வார்த்தைய ரெப்ரசென்ட் பண்ற மாரி நமக்கு வந்து குடுப்பாங்க. அது லைக் ஒரு ஷார்ட்கட் மாதிரி. அடிக்கடி வர வார்த்தைகளுக்கு மட்டும் நம்ம இப்படி வந்து வச்சுக்குவோம். இப்போ எக்ஸாம்பிள் குடுத்துருக்காங்க பாருங்க. அப்போது. அப்போது அப்படின்றதுக்கு நம்ம வெறும் பாஸ்ட் ஸ்ட்ரோக் மட்டும் குடுத்துருக்காங்க. பாஸ்ட் ஸ்ட்ரோக்கு முதல் நிலை குடுத்துருக்காங்க. அது ரொம்ப ரொம்ப முக்கியம். முதல் நிலை அப்படின்னா நமக்கு அ. அப்போ வந்து அப்போது. இப்ப அடுத்தது பாருங்க 2ஆம் நிலையில பாஸ்ட் ஸ்ட்ரோக் குடுத்துருக்காங்க. அப்படிங்கும்போது எப்போது. அடுத்து 3ஆம் நிலையில பாஸ்ட் ஸ்ட்ரோக் குடுத்துருக்காங்க. இது வந்து இப்போது. நம்ம அந்த மாரி பேசேஜ்ல வந்து அப்போது அப்படின்ட்டு வரும்போது, நீங்க வந்து அப்போதுக்கு ஆ போட்டு, பா போட்டு, து போட்டுக்கலாம் அவசியம் இல்ல. இந்த தனிக்குறி சொற்களே வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்போது. ஸோ நம்ம இது யூஸ் பண்ணோமா, இது யூஸ் பண்ணக்கூடாதா அப்படின்லாம் கிடையாது. உங்களுக்கு சிம்ப்ளிஃபை பண்றதுக்காக இந்த மாரி தனிக்குறி சொற்கள் வந்து குடுப்பாங்க. இன்னும் வரக்கூடிய சாப்டர்ல தனிக்குறி சொற்கள், சுருக்கங்கள், வினைச்சுருக்கங்கள்ன்ட்டு இந்த மாரி ஷார்ட்கட்ஸ் மாரி வரும். அதெல்லாம் நம்ம பிராக்டிஸ் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா, நமக்கு எழுதுறதுக்கு ஈஸியா இருக்கும். அடுத்து தனிக்குறி சொற்களுக்கு ஈற்றில் ஆ, ஏ, ஓ வந்தால் ஈற்றுயிர் குறிகள் போடப்படும். இப்ப இந்த பாருங்க, இப்ப போன சாப்டர்லயே நம்ம ஹரியா, ஹரியே, ஹரியோ அப்படின்ற சில எக்ஸாம்பிள் வந்து பார்த்திருப்போம். அதே மாரி தான். இப்ப ஹரியா அந்த மாரி ஐயமா இருக்கிற கொஸ்டின் வந்து இங்கேயே வந்துச்சு அப்படின்னா, அதோட முதல் இடத்துல இந்த மாரி இன்ட் மார்க் போடுவோம். இப்ப அப்பொழுதா, அவன் வந்தது அப்பொழுதா அப்படின்னு கேட்கிறோம் இல்லைங்களா? அப்ப அப்பொழுதுக்கு உண்டான ஸ்டோக்க போட்டு ஃபர்ஸ்ட்டு முதல் இடத்துல வந்து இன்ட் மார்க் போட்டு விட்டுறோம். அப்பொழுதா. இதுவே அப்பொழுதே அப்படின்னு வந்துச்சு அப்படின்னா, இந்த மாரி சுழிச்சு விட்டுறோம். அடுத்து அப்பொழுதோ அப்படின்னு வந்துச்சுன்னா, அப்பொழுது சுழிச்சு விட்டத இந்த மாரி கம்ப்ளீட் பண்ணுவோம். இதுவே எப்பொழுதா அப்படின்னு வந்துச்சுன்னா, அதே 2ஆம் இடம், அதே மாரி முதல் இடத்துல இன்ட் மார்க்கு. எப்பொழுதே அப்படின்னா, எப்பொழுதே, எப்பொழுதோ. ஸோ இந்த மாரி தான். அடுத்து வந்து நிறுத்தற்குறிகள். நிறுத்தற்குறிகள் வந்து பாருங்க, நம்ம பங்சுவேஷன்ஸ் தமிழ், இங்கிலீஷ் எல்லாத்துலயும் இருக்குங்க இல்லையா? அதே மாரி நம்ம சுருக்கெழுத்துக்கும் வந்து நிறுத்தற்குறிகள் இருக்கு. இங்க வந்து இந்த மாரி ஃபுல் ஸ்டாப்புக்கு இங்க ஒரு குறி குடுத்திருப்பாங்க. இப்ப பாருங்க, முற்றுப்புள்ளி வந்து இந்த மாரி இன்ட் மார்க். ஸோ இந்த இன்ட் மார்க் போட்டோம் இல்லையா? அதே தான். அத வந்து நம்ம கோட்ல போடணும். இப்ப ஒரு எக்ஸாம்பிள் வந்து ஆம், ரவி இங்கே வா அப்படின்னு போட்டு முடியுதுங்க இல்லைங்களா? அப்போ இந்த இடத்துல இன்ட் மார்க் போட்டுறணும். ஸோ நம்ம அந்த கோட்ட ஒட்டியே சின்னதா இன்ட் மார்க், ரொம்ப பெருசா போட்டுறாதீங்க. சின்னதா இன்ட் மார்க் வந்து போட்டுருங்க. இது வந்து ஃபுல் ஸ்டாப். இது ஃபுல் ஸ்டாப்புக்கு. அடுத்து அடுத்து இந்த சிம்பிள் இருக்கு பார்த்தீங்களா? இது வந்து நெக்ஸ்ட் பேரா அப்படின்றத காட்டுறதுக்காக. இது வந்து நம்ம அடிக்கடி யூஸ் பண்ண மாட்டோம். ஸோ அது வந்து சும்மா தெரிஞ்சுக்கங்க. அடுத்து வந்து கொஸ்டின் மார்க். கொஸ்டின் மார்க்குக்கு அந்த கொஸ்டின் மார்க் அப்படியே போட்டுருவோம். இங்க ஃபுல் ஸ்டாப் வைப்போம் இல்லைங்களா? அதுக்கு பதிலா இந்த இன்ட் ஃபுல் ஸ்டாப் போடுற இடத்துலலாம் இந்த இன்ட். அதே மாரி ஆச்சரியக்குறி போடுறோம். ஆச்சரியக்குறிக்கு கீழ இன்ட் மார்க். எங்கெல்லாம் ஃபுல் ஸ்டாப் வச்சோமோ அங்கெல்லாம் நம்ம இன்ட் மார்க் போடப் போறோம். ஸோ அவ்வளோதான் நிறுத்தற்குறிகள். வேற ஒண்ணும் இல்ல. மத்தபடி கமா, ஆ கொட்டேஷன், அப்பாஸ்ட்ரோஃபி இதெல்லாம் வந்து ஆஸ் யூசுவல் என்ன நம்ம தமிழ், இங்கிலீஷ்ல படிக்கிறோமோ அது வந்து அப்படியே வந்துரும். அடுத்து இங்க பாருங்க, சில தனிக்குறி சொற்கள் வந்து குடுத்திருக்காங்க. தனிக்குறி சொற்கள்ல நம்ம இது பார்த்தோம் இல்லைங்களா? அப்பொழுது அல்லது அப்போது 2க்குமே ஒரே ஸ்ட்ரோக் தான். ஆ, பா. இது வந்து 2ஆம் இடம் பா வந்து எப்பொழுது, 3ஆம் இடம் பா வந்து இப்பொழுது. அந்தக்கு வந்து அழுந்திய டா. ஸோ அந்தக்கும் டாவுக்கும் சம்மந்தமே இல்லையே அப்படின்னு கேட்காதீங்க. ஷார்ட்கட்டுக்காக அந்த மாரி குடுத்துருக்காங்க. அந்த. அதே 2ஆம் நிலையில போட்டோம்னா எந்த, அழுந்திய டா. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அழுந்திய டா. 3ஆம் நிலையில போட்டோம்னா இந்த. அடுத்து முதல் நிலை சா வந்து ஆச்சரிய அல்லது ஆச்சரியமாய். அடுத்து 2ஆம் நிலை சா வந்து எச்சரிக்கையாய். 3ஆம் நிலையில போட்டோம்னா உசிதமாய். அடுத்து பாருங்க, ஐக்கியமாய். முதல் நிலை கா வந்து ஐக்கியமாய். ஐக்கியமாய். அடுத்து முதல் நிலை காலையே அழுந்திய கா போட்டோம் அப்படின்னா ஆகையால். அதுவே 2ஆம் நிலையில போட்டோம் அப்படின்னா ஆகையினால். இது வந்து கோட்டு மேல இருக்கு 2ஆம் நிலை. அங்க கோடு வந்து மிஸ் ஆயிருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட்டு முதல் நிலையில நம்ம போட்டோம் அப்படின்னா நமது. 2ஆம் நிலைக்கு எதுவும் இல்ல. 3ஆம் நிலையில பாருங்க, நியாயமாய். அதிலேயே ஒரு உயிர்க்குறி சேர்த்து போட்டோம்னா அநியாய அல்லது அநியாயமாய்.
அடுத்து இங்கு ஸ்டோக்கு முதல் நிலையில் போட்டோம்னா அங்கு, 2ஆம் நிலையில் போட்டால் எங்கு, 3ஆம் நிலையில் போட்டால் இங்கு. ஸோ தனிக்குறி சொற்களும் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து பயிற்சி 9 கொடுத்துருக்காங்க பாருங்கள். பயிற்சி 9 வந்து நம்ம இது ஒரு வாட்டி இந்த வார்த்தையை பாருங்கள். ஹோம்ஒர்க் இந்த வார்த்தையை பாருங்கள், பார்த்துட்டு அதுக்கு உண்டான ஸ்டோக்கை போட்டு அதுக்கப்புறம் அதை கரெக்ஷன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். புவி, வெடி, ஓலை, ஸோ இந்த மாதிரி. அடுத்து வந்து பயிற்சி 10. இனிமேல் வர்ற எல்லா அத்தியாயத்திலையும் நம்ம வந்து சென்டென்சஸ் பார்ப்போம். ஸோ சென்டென்சஸுமே போக போக கொஞ்சம் கொஞ்சமாக வந்து இன்க்ரீஸ் ஆகும். அதாவது லைன்ஸு, வேர்ட்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். ஸோ கைஸ், தட்ஸ் ஆல் இந்த வீடியோ. ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.